சுமந்திடுவோம். இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம். சுவிசேஷம் சுமந்திடுவோம். இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம். சுவிசேஷம் தாகம் இழந்து நொறுங்கியது, வல்லமை இழந்து உடைந்து போனது. தாகம் இழந்து நொறுங்கியது, வல்லமை இழந்து உடைந்து போனது. சத்தானின் கிரியை மேல் ஜெயம் எடுப்போம். சர்வ வல்லவர் வெட்டி சுமப்பதா. சத்தானின் கிரியை மேல் ஜெயம் எடுப்போம். சர்வ வல்லவர் வெட்டி சுமப்பதா. சத்தானின் கிரியை மேல் ஜெயம் எடுப்போம். சர்வ வல்லவர் வெட்டி சுமப்பதா. சுமந்திடுவோம். சொல்லிடுவோம். சுவிசேஷம் சுமந்திடுவோம். இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம். சுவிசேஷம் ஓபேதேதோம் குறைவிடத்தில் வெற்றி கொண்டு வந்தம் இருந்ததினால். ஓபேதேதோம் குறைவிடத்தில் வெற்றி ஒன்றுமா இருந்ததினால். கர்த்தரோ வீட்டை ஆசீர்வதித்தார். கொண்டான அனைத்தையும் பெருக செய்தார். கர்த்தரோ வீட்டை ஆசீர்வதித்தார். கொண்டான அனைத்தையும் பெருக செய்தார். தாகோன் இடத்துக்கும் ஆண்டவர் வராரு. ஓபேதேதோம் வீட்டுக்கும் ஆண்டவர் வரார். ஆண்டவர் வர்றதுனால ஒரு இடத்துக்கு ஆசீர்வாதமும் இருக்குது, ஒரு இடத்துக்கு ஆபத்தும் இருக்குது. ஆபத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அனுமதிக்க விரும்புகிறார். தாகோன் இடத்துல ஆண்டவர் வந்தார். பெட்டி வந்துச்சு. இந்த தாகோன் முழுவதும் இடிஞ்சு விழுந்துருச்சு. அதே இடத்துல ஓபேதேதோம் வீட்டுக்கு ஆண்டவர் வந்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பெருக பண்ணினார். மற்றவர்களுக்கு தெரிகிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதை இன்னைக்கு நமக்கு சொல்கிறது, மற்றவர்களுக்கு தெரிகிற அளவுக்கு நம்மளை கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். மற்றவர்களுக்கு தெரிகிற அளவுக்கு நம்மளை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியணும். மற்றவங்க நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மற்றவர்களுக்கு தெரிகிற அளவுக்கு நம்மளை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆஸ்வதிக்க விரும்புகிறார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்க முடியும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நம்ம என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்ஏதோம் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜா, அது முக்கியமான வார்த்தை, தாவீது ராஜாவுக்கு என்ன செய்யப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. அப்போ கர்த்தர் ஓபேத்ஏதோமின் வீட்டை ஆசீர்வதிக்கிறது அவரோட மட்டும் நின்றுல மற்ற எல்லா ஜனங்களுக்கும் தெரிகிற அளவுக்கு அந்த ஓபேத்ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் என்ன செய்கிறார்னா ஆசீர்வதிக்கிறார். அதான் அந்த ஓபேத்ஏதோம் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டதுன்றார். அப்போ தாவீதுக்கு சொல்கிற அளவுக்கு மற்ற ஜனங்கள் போய் அந்த ஓபேத்ஏதோம் வீட்டை பெட்டி அங்கே போனதுனால அவங்கள ஆசீர்வதிச்சாரு. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சாரு. அவங்க சர்ச்சைக்கு போனதுனால அவங்கள ஆசீர்வதிச்சாரு. அவங்க சர்ச்சைக்கு போனதுனால அவங்கள சுகமாக்கினாரு. அவங்க சர்ச்சைக்கு போனதுனால விடுதலை ஆக்கினாரு. அவங்க சர்ச்சைக்கு போனதுனால ஆரோக்கியமாக்கினார் அப்படின்னு மற்றவர்கள் சொல்லத்தக்க அளவுக்கு அவங்க சர்ச்சைக்கு போய் தான் நல்லா இருக்கிறாங்க, அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டு தான் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு
இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா நம்மளை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். மற்றவர்களுக்கு தெரிகிற அளவுக்கு நம்மளை கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆனால் இதே பெட்டி தான் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் தாகோன் இடத்துக்கு போகுது. இதே பெட்டி தான், இதே இதில் எந்த பெட்டியில் மாற்றமே இல்லை. அங்கே 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசித்து பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தரோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அவங்க தான் ரொம்ப சாதாரணம் நினச்சிட்டாங்க. ஏதோ எதை சின்ன பண்ணியிருக்கு நடந்திருக்குது அப்படின்னு நினச்சி திரும்ப தாகோனை எடுத்து திரும்ப நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன், முதல்ல தாகோன் விழுந்து கிடந்துச்சு. ஆனால் இப்போ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முரடிக்கிற வசனத்துக்கும் பின்னடிக்கிற வசனத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு பாருங்க. திரும்ப முதல் வசனத்தை பாருங்க. திரும்ப முதல் வசனம், மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் முன்பாக விழுந்து கிடந்தது. எடுத்து இப்ப தாகோனுக்கு என்ன ஒரு சேதமும் இல்லை, விழுந்து கிடக்க அவ்வளவுதான், மற்றபடி எந்த சேதமும் இல்லை. ஆனா அடுத்த வசனம் ஆரம்பிக்குது பாருங்க. இதோ தாகோன் முன்பாக மறுநாள் காலமே வந்தபோது முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்தது கிடந்ததும் அல்லாமல் தாகோனுடைய தலையும் அந்த 2 கைகளும் வாசல் உடைபட்டு கிடந்தது, மீதியா இருந்தது. அடுத்த வருஷம் கூட, ஆதலால் இந்நாள் வரைக்கும் இப்போ அவங்களுக்கு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, கர்த்தரின் பெட்டினால தான் இந்த தாகோனுடைய தலையும் கையும் உடைஞ்சிச்சின்னு அவங்களுக்கு தெரியுது. ஒரு பக்கம் கர்த்தரால் தான் ஆஸ்வதிக்கப்பட்டாங்கன்னு தெரியுது, மறுபக்கம் கர்த்தரால் தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியுது. கர்த்தர் தான் அவங்களை என்ன செய்கிறார், பாதிக்கப்பட வைக்கிறார் அப்படின்னு தெரியுது. ஒரு பக்கம் கர்த்தர் தான் அவங்கள ஆஸ்வதிக்கப்படுகிறார் என்னும் தெரியுது. ரெண்டையும் கர்த்தர் என்ன செய்யறார், விளங்க பண்ண விரும்புகிறார். கர்த்தர் தான் அவங்களை என்ன செய்கிறார், பாதிக்கப்பட வைக்கிறாரு. கர்த்தர் தான் அவங்களை என்ன செய்ய வைக்கிறார், பாதிக்கப்படாக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு தெரிகிற அளவுக்கும் நம்மளை கர்த்தர் பாதிப்புள்ளாக்க விரும்புகிறார். ஆனால் மறுபக்கம் என்ன, கர்த்தர் தான் அவங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லியும் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதை ரெண்டும் எதை வச்சிருக்குது, கர்த்தர் வந்தால் ஒரு மனுஷன்ட்ட ஆசீர்வாதிக்க தான் வராரு அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சிட்றோம். ஆசீர்வதிக்க தான் வருகிறது உண்மை. ஆனால் நம்ம இருக்கிற நிலைமையை வச்சு தான் இன்றைக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிறதும் நம்மளை ஆபத்துக்குள்ளாக தள்ளி விடுறதும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை வச்சு தான் இருக்குது. இப்போ தாகோனுக்குள்ளும் பெட்டி போச்சு, ஓபேத் ஏதோம் வீட்டுக்கும் பெட்டி போச்சு. 2 இடத்துக்கும் ஒரே பெட்டி தான் போகுது, எந்த மாற்றமும் கிடையாது பெட்டியில். அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சோ, தாகோன் இடத்துல என்ன இருந்துச்சோ அதே தான் ஓபேத் ஏதோம் வீட்டுக்கும் போச்சு. 2 இடத்துக்கும் பெட்டி போச்சு. அப்போ 2 இடத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார், எல்லா இடத்துக்கும் கர்த்தர் போவார். ஒரு இடத்துக்கு போனால் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறாரு, அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பெருக பண்ணினான்றார். மறுபக்கம் என்ன அப்படின்னா, ஸோ அதையும் அதுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் உடைச்சு என்ன செய்கிறாரு, தலையை உடைச்சி கைகளை உடைச்சி அடையாளம் தெரியாமல் போக பண்ணிட்டார். இப்போ தலை தான் ஒரு மனுஷனுக்கு என்னது, முகம்தான் அடையாளமே. அந்த முகமே என்ன போச்சுன்னா, இன்னைக்கு தாகோனுக்கு இல்லாமல் போச்சுன்னா அடையாளம் தெரியாமல் ஆக்கிறதும் ஆசீர்வதிக்கிறதும் இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல வருவதை வச்சு தான் இருக்குது. 2 பேர் வீட்டுக்கும் ஆண்டவர் வர்றார். தாகோன் வீட்டுக்கும் ஆண்டவர் போகிறாரு,
ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு ஆண்டவர் போகிறார். ஆனால் ஆசீர்வதிக்கிறதுக்கு இன்னைக்கு வரணுமா, அடையாளம் தெரியாமல் ஆக்கிறதுக்கு வரணுமா என்பதை நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆண்டவர் வர்றது ரெண்டுத்துக்கும் வர்றார், ரெண்டு இடத்துக்கும் வர்றார். ரெண்டு இடத்துக்கு வர்றது எதுக்கு? ஒரு இடத்துக்கு வந்தது ஆசீர்வதிக்கிறதுக்கு, ஒரு இடத்துக்கு வந்தது அடையாளம் தெரியாமல் ஆக்கிறதுக்கு. அப்படின்னா எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி அப்படி இல்லாமல் இருந்தோன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வர்றது எதுக்குன்னா அடையாளம் தெரியாமல் ஆக்கிறதுக்கு. எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் அந்த இடத்துக்கு வருவது ஆசீர்வதிக்கிறதுக்கு. எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இல்லாமல் இருந்தோன்னா, எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்தோன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு வருவது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு இல்லை, நம்மளை அடையாளம் தெரியாமல் ஆக்கிறதுக்கு. எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தோன்னா அந்த வீட்டுக்கு வருவது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு. இதை ரெண்டையும் அப்படியே சேம் எங்கே பார்க்கலான்னா ஆதியாகமம் 18 19 சேம் அப்படியே நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஆதியாகமம் 18 அதிகாரத்திலையும் 19 அதிகாரத்திலையும் இதை ரெண்டையும் அப்படியே ஒப்பிட்டு நீங்கள் பார்க்க முடியும்னா எக்ஸாக்ட்ல அப்படியே பொருந்தக்கூடிய வேத பகுதி ஆதியாகமம் 18 ஆதியாகமம் 19. இப்போ கீத்தியனாக ஓபேத்தின் வீட்டுக்கு வந்ததை போல ஆண்டவர் ஆபிரகாம் வீட்டுக்கு போகிறார். ஆபிரகாம் அந்த வனாந்தரத்துக்கு போகிறாரு, ஆபிரகாம் வீட்டுக்கு போகிறார். அந்த ஆபிரகாம் வீட்டுக்கு போன உடனே அந்த ஆபிரகாம் வீடு என்ன செய்யப்படுதுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நிரப்பப்படுது. ஆதியாகமம் 18 1 2 வாசிச்சுட்டு நீங்கள் 8 9 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பின்பு கர்த்தர் அவனுக்கு மம்ரேயின் சமபூமியிலே தரிசனமானார். உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்களுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவனுக்கு கூடார வாசலுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டு குனிந்து, ஆண்டவனே, உம்முடைய கண்களுக்கு கிருபை கிடைத்ததானால் உம்முடைய அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். இந்த மரத்திலே கொஞ்சம் சாய்ந்து இலைப்பாரி கொண்டு அங்கே உட்கார வச்சுட்டார் இல்லையா? இப்போ ஆபிரகாம் வீட்டுக்கு ஆண்டவர் போயிட்டார். ஆபிரகாம் வீட்டுக்கு ஆண்டவர் போயிருக்கிறார். எதுக்கு போயிருக்கிறார்? 8ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வந்து வைத்து நின்று கொண்டிருந்தான். புசித்தார்கள். அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறார் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு, இப்ப அந்த முன்னாடி கேட்கிறார், 9ஆம் வசனம் கேட்கிறார், உன் மனைவியாகிய சாராள் எங்கேன்னு கேட்கிறார் இல்லையா? தேடி பிடிச்சி ஆண்டவர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆளே அங்கே இல்லை, ஆளே இல்லைனா கூட எங்கப்பா அவ அப்படின்னு கேட்டு தேடி வந்து என்ன செய்ய விரும்புகிறாருன்னா ஆண்டவர் தேடி பிடிச்சி ஆஸ்வதிக்க விரும்புகிறார். தேடி பிடிச்சி ஆஸ்வதிக்கிறார். எதுக்கு அப்படின்னா, இந்த வீட்டுக்கு வந்தது எதுக்கு அப்படின்னா தேடி பிடிச்சி ஆசீர்வதிக்கிறதுக்கு. வந்து எப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம், நிச்சயமா உனக்கு அடுத்த வருஷம் உனக்கு குழந்தைய கொடுப்போம்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் இல்லையா? ஒரே ஒரு சொல்லி முடிச்சிருக்கலாம், அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி ஆண்டவர் சொல்லலை. எப்படி சொல்றாரு? உன் மனைவியாக சாரால் எங்க தேடுறார், தேடி பிடிச்சு ஆஸ்வதிக்க விரும்புகிறார். தேடி பிடிச்சி ஆஸ்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு நம்மளை தேடி வந்து மட்டும் இல்லை, தேடி பிடிச்சி ஆஸ்வதிக்கணும். அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வரணும். அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்குன்னா ஒரு பரிசுத்தமான வீடாக இருக்கணும். இன்னைக்கு நம்மளும் நம்ம வீட்டில் உள்ளவங்களும் பரிசுத்தமாக மட்டும் இருந்துட்டோன்னா நம்மளை தேடி பிடிச்சி ஆஸ்வதிப்பார். அடுத்த வருஷம் படிக்கும் புரிஞ்சுக்காது. அப்போ தேடி பிடிச்சி நம்மளை ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா இன்னைக்கு வீடு எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ அங்கே சொல்கிறார், என்னது? உன் மனைவியாக சாரால் எங்கே? உடனே அவர் சொல்கிறார், அவர் கூடாரத்தில் இருக்கிறான். அவன் எங்கேயோ இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சு அவங்கள ஆஸ்வதிக்கிறான். அடுத்த வசனம் கூட பாருங்க. இல்லை 8ஆம் 9ஆம் வசனத்துலேருந்து எங்கே என்றார்கள்.
அதே கூடாரத்தில் இருக்கிறாள் என்றார். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமா திரும்ப உன்னிடத்தில் வருவேன், உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் அப்படின்றார் இல்லையா. போதும். இப்போ அங்கே என்ன சொல்றாரு, சாராள் எங்கன்னு கேட்டு தேடி பிடிச்சி ஆஸ்வதிக்கிறார். அப்படியே சொல்லிட்டு போயிட்டுக்கலாம் ஒரே வார்த்தை, அடுத்த வருஷம் ஒன்று குழந்தை இருக்கும்பா, குழந்தை கொடுப்போம்பான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரே வார்த்தை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் சாராள் எங்கன்னு கேட்டு அவளை தேடி தேடி பிடிச்சி ஆஸ்வதிக்கிறார். தேடி வந்தது மட்டுமில்லை, தேடி வந்தது ஆஸ்வதத்துக்காக இருந்தாலும் தேடி பிடிச்சி என்ன செய்ய விரும்புகிறார், ஆஸ்வதிக்கிறார். இதே ஆண்டவர் தான் 19ஆம் அதிகாரத்தில் எங்கே போகிறாங்க, சோதோமுக்கு போகிறாங்க. 19ஆம் அதிகாரம் 1, 2, 3. அந்த 2 தூதரும் வந்தார்கள், உட்கார்ந்திருந்தான், அவர்களை கண்டு திரும்பி கழுவி இப்போ எங்கே வர்றாருன்னா சோதோமுக்கு வந்துட்டாங்க இல்லையா. இப்போ இந்த சோதோமில் என்ன நடக்குது, 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமராவின் மேலும் கர்த்தராலே வானத்தில் இருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணினார். மம்ரேக்கு போனாரு, எங்கப்பா மனைவி அப்படின்னு தேடி பிடிச்சி ஆசீர்வதிச்சுட்டு வர்றாரு. ஆனால் சோதோமுக்கு போறாரு, வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் அனுப்பி அந்த சோதோமை முழுச்சு அழிச்சார். ஏதோ ஒரு பாதிப்பு வருதுன்னா அது பிசாசால மட்டும்தான் வருதுன்னு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நம்ம நினைச்சிடக்கூடாது. ஒரு பாதிப்பு வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு நெருக்கடி வருதுன்னா பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க பிசாசு தான் காரணம், பிசாசு மட்டும்தான் காரணம் என்று நம்ம ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. இப்போ அக்கினி எங்கிருந்து வருது, அந்த 24 திரும்ப பாருங்க. அந்த 24 கர்த்தர் சோதோமின் மேலும் குமராவின் மேலும் கர்த்தராலே அக்கினி எங்கிருந்து வருதுன்னா வானத்திலிருந்து வருது. 18ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதம் வானத்திலிருந்து வந்துச்சு. 19ஆம் அதிகாரத்தில் அழிவும் வானத்திலிருந்து தான் வருது. அப்போ ஆசீர்வாதம் மட்டும்தான் ஆண்டவர் கொடுப்பாரு, அழிவை ஆண்டவர் கொடுக்க மாட்டார்னு நினைச்சிடவே கூடாது. அழிவையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். 2 வீட்டுக்கு ஆண்டவர் எல்லா வீட்டுக்கும் ஆண்டவர் போறாரு, எல்லா வீட்டுக்கும் ஆண்டவர் போறாரு. இதை இன்னும் சரியாக புரிஞ்சுக்கணும்னா யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் இதை இன்னும் நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லுவார் இல்லையா. யாத்திராகமும் 14வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலேருந்து 12ஆம் அதிகாரம் 12 13 நீங்கள் இருக்கும் வீடுகளில் இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன், அழிக்கும் போது இருக்கும். இப்ப 2 வீட்டுக்கு அங்கேயே ஆண்டவர் போறாரு இல்லையா. இந்த 2 வீட்டுக்கு என்ன செய்யறாரு, அங்கேயே ஆண்டவர் போறார். எங்க போறாரு, எகிப்தின் வீட்டுக்கும் ஆண்டவர் போறாரு, எபிரேயன் வீட்டுக்கும் ஆண்டவர் போறாரு. இப்போ என்ன சொல்றாரு, நான் அந்த எகிப்தை அழிக்கும் போது நான் உங்கள் வீட்டை கண்டு நான் என்ன செய்வேன், அந்த இடத்த விட்டு 12 வசனம் கூட அந்த ராத்திரி நான் எகிப்து தேசம் எங்கும் எகிப்தில் யார் இருக்கிறான், எபிரேயனும் இருக்கிறான், எகிப்தனும் இருக்கிறான். எபிரேயனும் எகிப்தில் இருக்கிறான், எகிப்தியனும் எகிப்தில் இருக்கான். 2 பேர் இருக்கிறாங்க. நான் எகிப்து தேசத்திலே எங்கும் கடந்து போயிட்டார் இல்லையா. எகிப்தில் யார் இருக்கிறான், எபிரேயனும் இருக்கிறான், எகிப்தியனும் 2 பேரும் இருக்கிறாங்க. 2 பேரும் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் எப்படி இருக்கிறாங்க வாசிக்கலாம். மனிதர் முதல் மிருக ஜீவங்கள் மட்டும்
முதல் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி, இப்ப அதம் பண்றதுக்கும் எகிப்துக்கு போனாரு, ஆசீர்வதிக்கவும் எகிப்துக்கு போறாரு. அடுத்த வார்த்தை சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கும், அந்த ரத்தத்தை நான் கண்டு. அப்ப ஏதோ ஒன்று நம்ம கிட்ட பார்த்தாதான் நம்மளை அழிக்கிறதும் அழிக்காம போறதும். ஒன்ன பார்த்தாரு அழிக்காம போறாரு, ஒன்னு அவங்ககிட்ட பார்க்கல அதனால அழிக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பார்க்கணும்னு விரும்புறாரோ அது நம்ம கிட்ட இருந்துட்டா நம்மளை ஆண்டவர் ஆசீர்வச்சிருவாரு. ஆண்டவர் பார்க்கிற எது நம்ம கிட்ட இல்லையோ அப்ப தேவன் அழிக்கிறாரு. ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்கிறாரு, இப்ப எகிப்து பார்த்தார் இல்லையா, நான் கண்டு அப்படின்றார். அப்போ எந்த வீட்டுக்கு வாத, எந்த வீட்டுக்கு நோய், கொள்ளை நோய், எந்த வீட்டில் மரணம், எது அவர் பார்க்கிறாரோ அது அந்த வீட்டில் இல்லை. இப்போ 13-14 என்ன சொல்றாரு? 12-13 என்ன சொல்றாரு? நான் எகிப்து எங்கோ கடந்து போகுவேன், இந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கும், நான் பார்த்து நான் உங்களை என்ன செய்வேன்? கடந்து போவேன்றாரா? நான் பார்த்து நான் கடந்து போவேன்றாரா? நான் பார்த்து கடந்து போவேன்றாரா? அப்ப அவர் பார்க்கிற ஒண்ணு அங்க இருந்துருச்சுன்னா அந்த வீட்டுக்கு அழிவு இல்லை. அவர் என்ன பார்க்கிறாரோ, என்ன பார்க்கணும்னு விரும்புறாரோ, அவர் பார்க்க நினைக்கிறது அந்த மனுஷங்கிட்ட அந்த வீட்டில் இருந்துடுச்சுன்னா அந்த வீட்டுக்கு அழிவு இல்லை. அவர் எதை பார்க்கிறாரோ அது பார்க்கறது அந்த வீட்டில் இல்லை, மீதி எல்லாம் அந்த வீட்டில் இருக்குது. எகிப்தில் எதெல்லாம் இருக்கும்? எகிப்தியர் வீட்டில் எதெல்லாம் இருக்கும்? அந்த ரத்தத்தை தவிர மீதி எல்லாம் இருக்கும் இல்லையா? பொண்ணு இருக்கும், வெள்ளி இருக்கும், சோபா இருக்கும், சீட்டு இருக்கும், வீடு இருக்கும், பேசி இருக்கும், ஃபேன் இருக்கும், எல்லாம் இருக்கும், அரிசி பருப்பு எல்லாம் இருக்கும். ஆனால் எது மட்டும் இல்லை? அந்த ரத்தம் மட்டும் இல்லை. எபிரேயன் வீட்டில் இதெல்லாம் இருக்குது. என்ன இருக்குது? அரிசி. எகிப்திய வீட்டில் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் இந்த எகிப்திய வீட்லையும் இருக்குது. ஆனால் இவன் வீட்டில், எகிப்தியன் வீட்டில் இல்லாத ஒன்று இந்த எபிரேயன் வீட்டில் இருக்குது. என்ன? அவர் எதை பார்க்கணும்னு விரும்புகிறாரோ அது அவன் வீட்டில் இருக்குது. கொஞ்ச நாள் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, சாதாரண புரிஞ்சுக்காது, ரொம்ப ஆழம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் ஏதோ ஒன்று நம்மகிட்ட பார்க்க விரும்புகிறார், எதையோ ஒன்று நம்மகிட்ட ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். அவ பார்க்கிற நினைக்கிறது நம்மகிட்ட இருந்துட்டா நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம் வானத்திலேருந்து வரும். அவர் எதை நம்மகிட்ட பார்க்க கூடாதோ அதை நம்மகிட்ட பார்த்துட்டார்னா, இல்லை எது பார்க்க நினைக்கிறாரோ அது நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவனாலே ஆபத்து இருக்கு. இன்னைக்கு பிசாசால ஆபத்து இல்லை, தேவனாலே ஆபத்து இருக்கு. எது எப்போ இந்த ஆபத்து வருது? எகிப்து எங்கேயும் கடந்து இங்கேயும் கடந்து போறார். ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு கடந்து போனார், சோதோமுக்கும் மம்ரேக்கும் கடந்து போனார், எகிப்து தேசத்துக்கும் கடந்து போனார். இந்த 3 இடத்துக்கு ஆண்டவர் கடந்து போறார் இல்லையா? ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு போனாரு, தாகோன் வீட்டுக்கும் போனார், 2 வீட்டுக்கும் போனார். ஒரு வீட்டுக்கு என்ன அழிவு, ஒரு வீட்டுக்கு என்ன ஆசீர்வாதம். ஆபிரகாம் வீட்டுக்கும் போனாரு, சோதோமுக்கும் போனாரு. சோதம் என்ன வந்துச்சு? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சோதமை முழுசா அழிச்சிச்சு. ஆபிரகாம் வீட்டுக்கு என்ன வந்துச்சு? வானத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு. இங்க எகிப்து தேசம் முழுவதும் போறாரு, எகிப்து தேசம் முழுவதும் போறாரு. ஒரு வீட்டை ஆசீர்வதிச்சுட்டு போறாரு, ஒரு வீட்டை அழிச்சிட்டு போறாரு. ஒரு வீட்டை ஆசீர்வதிக்கிறாரு. யார் வீட்டை ஆசீர்வதிக்கிறாரு? எபிரேயன் வீட்டை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? எதனால ஆசீர்வதிச்சேன்னு சொல்றாரு? நீ எபிரேயன், நீ என்னை ஆராதிக்கிறவன், நீ என்னை தொழுது கொள்றவன், நீ ஜோம் பண்றவன், நீ பைபிள் படிக்கிறவன், அதனால உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லலை. நான் பார்க்க நினைக்கிற ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது, அதனால உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எகிப்து விட ஏன் ஆசீர்வதிக்கல, ஏன் அழிக்கிறாரு? நான் என்ன பார்க்கணும்னு நினைச்சனோ அது உன் வீட்டில் இல்லை, நான் எதை பார்க்கணும்னு நினைக்கிறனோ அது உன் வீட்டில் இல்லை, அதனால உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் எதையுமே சொல்லலை. எதை? ஆசீர்வதிக்கிற வீட்டில் ஆவிக்குரிய வாழ்க்கை எதையுமே சொல்ல. அவங்க பைபிள் படிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, சர்ச்சைக்கு போகிறாங்க, காணி கொடுக்குறாங்க, ஒன்றையுமே சொல்ல. ஒன்றே ஒன்று என்ன?
நான் பார்க்கறது உன் வீட்டில் இருக்கா, அவ்வளவுதான். நான் பார்க்கறது உன் வீட்டில் இருக்கா, நான் பார்க்கறது உன் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் பார்க்கறது அந்த வீட்டில் இல்லைன்னா அந்த வீட்டுக்கு அழிவு. எனக்கு அழிவு வேணுமா ஆசீர்வாதம் வேணுமானதை நம்ம தான் கேட்கணும், நம்ம தான் டிசைட் பண்ணணும். இன்னைக்கு பாதிப்பு வந்த உடனே பிசாசு போராடுது, மந்திரம் வச்சுட்டான், சூனியம் வச்சுட்டான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆசீர்வாதம் வந்த உடனே கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு நினைச்சுக்கிறோம். ஆசீர்வாதம் வந்த உடனே கர்த்தர் தான் கொடுத்தாரு நினைச்சுக்கிறோம். ரெண்டும் ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே வரும். எது ஆசீர்வாதம்னு சொல்றதும் பிசாசுக்கு இன்னைக்கு ஆசை நினைச்சா பணம் நினைச்சுக்கிறாங்க. பணம் யார்கிட்ட இருந்து வரும்? ஏசுநாதருக்கே பணம் கொடுக்குற அளவுக்கு பிசாசு கிட்ட பணம் இருக்குது. ஏசுநாதருக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு பிசாசு கிட்ட பணம் இருக்கு. அதனால காசு வந்த உடனே கர்த்தர் தான் கொடுத்தார் நினைச்சுக்காது. கேயாசி கையில் வெள்ளியும் கிடச்சிச்சு, தங்கம் கிடச்சிச்சு. எது? வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், திராட்சை தோட்டம் வாங்கலாம், ஒலிவந்தோப்பு வாங்கலாம், ஆடு மாடு எல்லாம் வாங்கலாம். அந்த அளவுக்கு வெள்ளி கிடச்சிருச்சு இல்லையா? கிட்டத்தட்ட 79 கிலோ வெள்ளி அவனுக்கு கிடச்சிச்சு. சாரி, 74 கிலோ வெள்ளி அவனுக்கு கிடச்சிச்சு. யாருக்கு? கேயாசிக்கு. அந்த கேயாசிக்கு வாங்கினதுல எவ்வளோ வாங்கலாம்? ஒலிவந்தோப்பு, திராட்சை தோட்டம், வீடு, ஆடு மாடு, கழுதுகள் இதெல்லாம் வாங்குற அளவுக்கு கிடச்சிச்சு இல்லையா? அப்படிதான் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? இப்போ தோப்பு வாங்குறதுக்கும், ஆடு மாடு வாங்குறதுக்கும், வீடு வாங்குறதுக்கும், வேலைக்கார வாங்குறதுக்கும் இது காலமான எலிசா கேட்குற அளவுக்கு அவங்க கையில் காசு கிடச்சிச்சு இல்லையா? எலிசா கேயாசியை பற்றி என்ன சொல்றாரு? கேயாசியே அவனை பார்த்து வர இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோட வரவில்லையா? அடுத்த வசனம், வாங்கிறதுக்கும் அப்போ அவங்க கையில் கிடைச்சது என்ன வாங்கலாம்? வஸ்திரம் வாங்கலாம், ஒலிவத்தோப்பு வாங்கலாம், திராட்சை தோட்டம் வாங்கலாம், ஆடு மாடு வாங்கலாம், வேலைக்காரி வாங்கலாம், இது எல்லாம் வாங்கலாம். அவ்வளோ காசு யார் கையில் கிடைச்சிருக்கு? கேயாசி கையில் கிடைச்சிருக்கு. என்ன நினைச்சிருப்பாரு? கர்த்தரன் ஆசை வச்சாருப்பா அப்படின்னு நினைச்சிட்டார். ஆனால் வந்தது என்ன? அது ஆசீர்வாதமான காசு இல்லை, சாபமான காசு. அதனால ஆசீர்வாதம் வரல, குஷ்டரோகம் தான் வந்துச்சு. அப்ப காசு வந்த உடனே கர்த்தர் தான் கொடுத்த நினைச்சிடக்கூடாது. பாதிப்பு வந்த உடனே பிசாசு தான் கொடுத்து நினைச்சிடக்கூடாது. பிசாசு பாதிப்பை கொண்டு வரது உண்மை, மாற்றம் இல்லை. பட் பிசாசு மட்டும்தான் கொண்டு வந்து நினைச்சிடக்கூடாது. இந்த 3 இடத்துலையும் பார்க்குறோம் இல்லையா? தாகோன் விழுந்தது எதனால? கர்த்தரால. சோதம் அழிக்கப்பட்டது யாரால? கர்த்தரால. எகிப்தின் வீட்டில் கொள்ளை நோய் வந்து அழிஞ்சது யாரால? கர்த்தரால இல்லையா? அதே பக்கம் கோபேத் ஏதோம் வீடு ஆஸ்வதிக்கப்பட்டது யாரால? ஆண்டவரால. ஆபிரகாம் வீடு ஆஸ்வதிக்கப்பட்டது யாரால? ஆண்டவரால இல்லையா? எகிப்தின் வீடு ஆஸ்வதிக்கப்பட்டது யாரால? ஆண்டவரால. அப்ப ஆண்டவரால ஆசீர்வாதமும் இருக்குது, அழிவும் இருக்குது. அப்ப ஆண்டவர் என்ன ஆஸ்வதிக்க விரும்புறார்? ஆண்டவர் எப்படி ஆஸ்வதிக்க விரும்புறார்? எதையோ உன்னை கத்தனைக்கு நம்மகிட்ட பார்க்கிறார். அதான் கத்த நமக்கு தீர்க்கமா சொல்றது. எதையோ உன்னை பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் நம்மகிட்ட பார்க்கிறார். மற்ற என்ன சொல்லணும்? இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளத்தை நம்மகிட்ட சொன்ன. இவங்கெல்லாம் ஆண்டவரோட பிள்ளையா? இவங்கெல்லாம் இயேசுவின் பிள்ளையா? அப்படியும் ஒரு அடையாளம் இருக்குது. இவங்க இயேசுவின் பிள்ளை பண்ண அடையாளமும் இருக்குது. நாங்கள் முதல்ல இருந்த வீடு, நாங்கள் முதல்ல இருந்த ஒரு வீடு, குடும்பம் சங்கத்தை வந்தபோது முதல்ல இருந்த ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரு அம்மா, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க. அவங்க ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க. அவங்க பூர்வீகமாக தலைமுறையாக கிறிஸ்தவங்க. அவங்கள பார்த்து என்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொன்னா? என் பேரை சொல்கிறாங்க. அவன்லாம் ஒரு கிறிஸ்தவனா? அவன்லாம் ஒரு கிறிஸ்தவனா? அவரும் ஒரு அடையாளம் தான். ஆனால் இவங்க கிறிஸ்தவங்க, இதுவும் ஒரு அடையாளம் தான். இன்னைக்கு நம்மளை பார்த்து நீங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களான்னு சொல்லுவாங்களா? இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்களா? இந்த அடையாளம் தான் உன்னை அழிக்க வைக்கிறதும் ஆஸ்வதிக்க வைக்கிறதும். வானத்திலிருந்து அக்னி அனுப்புறதும் வானத்திலிருந்து ஆஸ்வத்தை அனுப்புறதும், இது 2ல இன்னைக்கு எந்த அடையாளம் நம்ம மேல இருக்குது? எகிப்தினை பார்த்து எவரையும் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஆனா எவனை சொல்ல முடியும்? இது ஆண்டவருடைய பிள்ளைங்க, இவெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையான்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம அடையாளம் இருக்குதா? இவங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ற அளவுக்கு அடையாளம் இருக்குதா? இவன் ஆண்டவருடைய பிள்ளை, இவங்க ஏசப்பா பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களா? இவங்கெல்லாம் ஒரு ஏசப்பா பிள்ளையா?
இவங்கெல்லாம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்களா, இவங்கெல்லாம் சர்ச்சைக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து ஒருவர் பொறாமையில சொல்றது வேற, பொறாமையில சொல்றது வேற. பட் உண்மையிலே சில சம்பவங்கள் எல்லாம் சொல்லி, உண்மையான சம்பவங்களை சொல்லி, உண்மையான காரியங்கள் நம்ம பார்த்து சொல்லி, அதாவது உண்மையிலே நம்ம செய்யக்கூடிய தவறுகள் முற்றிலும் தவறான காரியங்கள் அப்படி என்பதை சொல்லி, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இப்படிலாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு அடையாளத்தை இன்னைக்கு நம்ம மேல சுமத்தி கொண்டு இருப்போம்னா கர்த்தரை பார்த்து சும்மா இருக்கிற ஆண்டவர் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆள் நம்மளை பார்த்து சொல்லணும், அவன் சொல்றான் அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, இவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லாம அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு சரியான அடையாளம் இன்னைக்கு நம்ம மேல இருக்குமானால் வானத்திலிருந்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வருவார். இவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்களா, இப்படி பேசுறாங்க, இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி செய்யறாங்க, இப்படி போறாங்க, இப்படி வராங்கன்னு எதையோ ஒண்ணு உண்மையிலே அந்த சம்பவம் தவறான காரியமா இருந்து நம்ம மேல நிரூபிக்கப்படுமானால், அபாண்டமா சொல்லுவது அல்ல, தப்பா சொல்றது அல்ல, பொறாமையில சொல்றது அல்ல, மாறாக உண்மையிலேயே அவர்கள் நம்மளை பார்த்து இவங்களாம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்களா, இப்படி பண்றாங்க, இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நாம் செய்கிற குறைகளையும் தவறுகளையும் ப்ரூவ் பண்ணி இவங்கெல்லாம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், இந்த காலையில தேவ சமூகத்திலிருந்து ஆசீர்வாதம் வராது, அழிவு வரலாம் பரவாயில்ல, ஆசீர்வாதம் கூட பரவாயில்ல, அழிவு அந்த வீட்டுக்கு உண்டுன்னு கர்த்தர் தீர்க்கமா சொல்றார். நம்மளால இன்னைக்கு ஆண்டவருக்கு நல்ல பேர் கிடைக்குதா இல்லையோ, ஒரு கெட்ட அடையாளத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, உலகத்துல பதிச்சிடக்கூடாது. நல்ல அடையாளம் பத்தி ஆண்டவருக்கு இருக்க இல்லையோ, நம்மளால நல்ல பேர் ஆண்டவருக்கு வாங்கி கொடுக்கிறோமா இல்லையோ, ஆனா ஆண்டவருக்கு ஒரு தவறான ஒரு அடையாளத்தை இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மை பார்த்து ஒரு உண்மையான குற்றச்சாட்டை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு எனிபடி, அது எந்த காரியம் இருந்தாலும் சரி, வேதத்தின்படி தேவன் சொல்லாத ஒன்றை நம்ம செய்து அதனால தேவன் நாம தூசிக்கப்படும்படி மற்றவர்கள் நம்ம மேல குற்றம் நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு குற்றத்தை நம்ம மீது சாட்டுவார்களானால், ஒருவேளை இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை பொறுத்திருக்கலாம், இனி கர்த்தர் பொறுத்திருக்க மாட்டார் என்பதை இந்த சாலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு தீர்க்கமா அறிவிக்கிறதை நான் ஆவியில உணர்றேன். இதுவரைக்கும் தாகோனுக்கு பிரச்சனை இல்லை, இதுவரைக்கும் சோதமுக்கு பிரச்சனை இல்லை, இதுவரைக்கும் எகிப்து வீட்டுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ பிரச்சனை, என்னைக்கு அங்கே கடந்து போனாரோ அன்னைக்கு தான் பிரச்சனை. இதுவரைக்கும் பிரச்சனை நல்ல என்பதனால இனிமேலும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சு நாம் துணிகரமாக நடந்து கொண்டிருப்போமானால் இனியும் கர்த்தர் பொறுத்திருக்க மாட்டார் என்பது இந்த செய்தியின் அடையாளம். இந்த செய்தியின் அடையாளம் நான் செய்தி பேசணும்னு விரும்பலை, ஜோமணி முடிச்சுன்னு நினைச்சேன். ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஆபிரகாமையும் சோதமையும் என் மயிலுக்கு எடுக்க, இந்த தாகோனை பற்றி வரும்போது ரெண்டும் இருந்துச்சு, சரி ஜெபிப்போம் அப்படின்ட்டு விட்டுட்டேன், கம்மனை விட்டுட்டேன். ஆனால் அதை தாண்டி கர்த்தர் ஆபிரகாமையும் லோத்தையும் சோதமையும் என் சிந்தனை ரெண்டு நேரம் கொண்டு வந்தனால நான் செய்தி உங்களுக்கு பேசுகிறேன். நான் செய்தி ஆரம்பத்தை பேசுன்றதும் இல்லை, அதனால தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஜெபத்தை கொடுத்து ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன், ஜெபம் பண்ணலான்னு. ஆனால் கிளியராக கர்த்தர் சொல்கிறார், சோதோமையும் மம்ரேயும் என் கண்மணி கர்த்தர் நிறுத்துறார். அதுக்கு பிறகு இந்த பாசும்போது தான் இந்த வேத பகுதியை கர்த்தர் கொண்டு வரார். எதை, எகிப்து தேசத்தில் ஒரு அடையாளத்தை பார்த்தார். எகிப்துக்கும் ஆண்டவர் போனார், மம்ரேக்கும் போனார், சோதோமுக்கும் போனார், தாகோனுக்கும் வீட்டுக்கும் போனார், யோபதியின் வீட்டுக்கும் போனார். போன ஒரு கூட்டத்தாரையில் கர்த்தர் ஆசோசனையே இருக்கிறார். ஆனால் ஒரு கூட்டத்தையெல்லாம் அழிச்சிட்டே இருக்கிறார், ஒரு கூட்டத்தையெல்லாம் அழிச்சிட்டே இருக்கிறார், ஒரு கூட்டத்தையெல்லாம் ஆசோச்சிட்டே இருக்கிறார். எனக்கு அக்கினி வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? அக்கினி வேணும்னா ஒரு தவறான அடையாளத்தை பதிச்சிடும். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளமே இல்லாமல் வாழ்ந்துட்டாலே ஒரு தவறான அடையாளத்தை நம்ம மேல வச்சிருக்கிறோம். எகிப்தில் எந்த வீட்டையும் என்ன சொல்ல முடியாது, இவங்க ஆண்டவன் பிள்ளைங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனால் எபிரேயம் வீட்டை அத்தனை வீடு என்ன சொல்றாரு, எபிரேயம் வீடாக இருந்தால் கூட இந்த ரத்தத்தை பார்த்து தான் என்ன செய்வேன், உன்னை அழிக்காம கடந்து போவேன். அப்படின்னா நான் எதிர்பார்க்கறது உங்கள்கிட்ட வேணும். உங்கள்கிட்ட 1000 இருக்கலாம், எனக்கு அதை பற்றி அவசியம் இல்லை. நான் எதிர்பார்க்கறது உங்கள்கிட்ட இருக்கா? உங்கள்கிட்ட 1000 இருக்கட்டும், ஐ டோன்ட், எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் எதிர்பார்க்கறது உங்கள்கிட்ட இருக்கா?
உங்கள்கிட்ட எப்படி இருக்கிற, என்ன பண்ற, ஏது பண்ற, அதெல்லாம் நான் உனக்கு கேட்கல. நான் எதிர்பார்க்கிற அடையாளம் உங்கள்கிட்ட இருக்கா? என்ன அடையாளம்? ஓ, இது எபிரேயன் வீடு. எதை பார்த்து சொல்லணும்? இவங்க ஒரு கிறிஸ்தவங்க, இவங்க ஒரு ஏசப்பா பிள்ளைங்க, இவங்க ஆணுடைய பிள்ளைகள். உன்னை பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம் என் ஜனத்துக்கு மத்தியில் பதிச்சிருக்கிறியா? உன்னை பார்த்தா ஒரு நல்ல அபிப்பிராயம், எஸ் ஒரு ஆண்டோடைய பிள்ளைங்கப்பா, அவங்க சர்ச்சுக்கு போறாங்கப்பா அப்படின்னு உன்னை பார்த்தா ஒரு நல்ல அடையாளத்தை பதிச்சிருக்கிறியா? இவனாம் சர்ச்சுக்கு போறான் அப்படின்னு திரும்ப சொல்ற பொறாமையிலையோ தவறா புரிஞ்சு கொண்டோ சொல்லுவது அல்ல. உண்மையிலே நாம் செய்த காரியங்கள் மற்றவரை பாதிச்சு, இல்லை ஆண்டுடைய நாமத்தை தூசிச்சு, இல்லை தேவன் சொல்லாத ஒன்றை செஞ்சு இவனா ஆண்டோட பிள்ளைங்க, இவனா சர்ச்சுக்கு போறாங்க அப்படின்னு ஒரு தவறான அடையாளத்தை பதிச்சிருப்போமானால் இனியும் கர்த்தர் பொறுமையா இருக்க மாட்டார் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக புரிந்து கொள்ளுங்கள். இனியும் கர்த்தர் பொறுமையா என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார். எகிப்தில் 215 வருஷம் இருந்தாங்க. 215 வருஷம் எகிப்து, அது பெரிய கணக்கு. 215 வருஷம் இருந்தாங்க. அப்பெல்லாம் யாருக்கும் பிரச்சனை இல்லை. அதனால இதுவரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு இருக்கிற வாழ்க்கையை இனியும் தொடராதிருங்கள்னு இந்த செய்தியின் முடிவில் கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார். இதுவரைக்கும் நான் என்ன செய்யல, உண்மைக்கு உனக்கு எந்த பிரச்சனை வைக்கல, உனக்கு எந்த பாதிப்பையும் நான் ஏற்படுத்தல, பட் இனியும் நான் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டேன்னு இப்ப இருக்கிற வாழ்க்கையை தொடராத, இப்ப இருக்கிற வாழ்க்கையை தொடராத. அப்ப என்ன செய்? ஒரு நல்ல அடையாளத்தை பதிச்சிடு. பரவாயில்லப்பா, முன்னெல்லாம் அப்படி இருந்தாங்க, இப்ப பரவாயில்ல, இப்ப சர்ச்சுக்கு போன பிறகு எப்படி இருக்காங்க, மாறி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, பரவாயில்ல அப்படின்ற ஒரு நல்ல அடையாளத்தை இன்னைக்கு நம்ம பதிச்சுட்டோம்னா வானத்திலிருந்து ஆசீர்வாதம் நமக்கு வரும். இல்ல சோதோமை போல, எகிப்தை போல, தாகோனை போல ஒரு தப்பான அடையாளங்கள், இல்ல ஒரு நல்ல அடையாளங்கள் எங்க பார்க்க முடியாது? தாகோன்ல பார்க்க முடியாது. நல்ல அடையாளத்தை சோதோமில பார்க்க முடியாது. நல்ல அடையாளத்தை எகிப்தில் பார்க்க முடியாது. அப்ப நல்ல அடையாளம் இல்லைன்னா ஒண்ணு நீ தாகோன போல இருக்கிறன்னு அர்த்தம், இல்ல சோதம போல இருக்கிறன்னு அர்த்தம், இல்ல எகிப்த போல இருக்கிறன்னு அர்த்தம். ஆனா நல்ல அடையாளம் ஒரு தேவனுடைய பிள்ளைங்கள கட்டாயமா ஒரு நல்ல அடையாளம் பதிஞ்சிடும். ஒரு நல்ல அடையாளம் பதியும், ஒரு நல்ல அடையாளம் பதியும். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாகோன் வேதம் வீட பார்க்கிறான், கட்ட உட்கார நல்ல அடையாளம். எத்தனையோ வீடு இருக்குது, இவன் சொல்றான் பெட்டி எங்க போய் வைக்கலாம், உடனே சொல்றான் ஓபேத் வீட்டுல கொண்டு போய். அப்ப ஓபேத் வீடு ஒரு அடையாளம். எத்தனையோ வீடுகள் இருக்குது. ஆபிரகாம் ஆண்டவர் எங்க போய் இருக்கலாம்? ஆபிரகாம் வீட்டுக்கு போனார். ஏன்? ஆபிரகாம் ஒரு அடையாளம். எகிப்துல எத்தனையோ வீடு இருக்கு, ஆண்டவர் எகிப்து மட்டும் கடந்து போறார் அழிக்காம. ஏன்? அந்த வீடு ஒரு அடையாளம். ஒரு நல்ல அடையாளம் இன்னைக்கு நம்மை பற்றி இருக்குமானால், நம்மை பற்றி ஒரு நல்ல அடையாளம் நாம் இருக்கிற இடத்துல பதிப்போமானால், பதிச்சிருப்போமானால் வானத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும். இல்ல நான் இருக்கிற இடத்துல என்னால் என்ன செய்ய முடியல, நல்ல அடையாளத்தை பதிக்க முடியல, பட் ஒரு தவறான அடையாளத்தை பதிச்சிருக்கிறேன், இதுக்கு மேலையும் அதிலே நான் தொடருவன் என கர்த்தர் தான் காப்பாற்றணும். ஆனா கர்த்தர் என்ன விரும்புறார்? நான் வானத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு விரும்புறார். இன்னும் சொல்ல போனா வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு விரும்புறார். வானத்திலிருந்து உனக்கு என்ன வரணும்? நான் சொல்றேன், ஆபிரகாம் வீட்டுக்கு வானத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு, ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு வானத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு, எகிப்தின் வீட்டுக்கு வானத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு, சாரி எபிரேயன் வீட்டுக்கு. ஆனா மறுபக்கம் சோதோமுக்கு வானத்திலிருந்து அக்கினி வந்துச்சு, ஓபேதுக்கு அந்த தாகோன் வீட்டுக்கு வானத்திலிருந்து அக்கினி வந்துச்சு, எகிப்துக்கு வானத்திலிருந்து அக்கினி வந்துச்சு. அழிவும் மேலந்து வரும், ஆசீர்வாதமும் மேலந்து வரும். இன்னைக்கு என்ன வரணும்னு விரும்புகிறோம்? அழிவு வரணுமா, ஆசீர்வாதம் வரணுமா? ரெண்டு ஆண்டவர் கொடுக்கிறார். எதை வச்சு? நம்மகிட்ட என்ன பார்க்கிறார்? அவர் பார்க்கறது நம்ம கிட்ட இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீ என்ன வேணா இரு, அவர் பார்க்கறது உங்ககிட்ட இருக்கா? என்ன பார்க்கிறார்? உன்னை பார்த்த உடனே இது ஒரு எபிரேயன் வீடுன்னு தெரியணும் இல்லையா? அப்ப நம்மளை பார்த்த உடனே ஒரு கிறிஸ்தவன்னு தெரியணும். சிலுவை நெத்தில போட்டுக்கிறது இல்லை, நெத்தில ஒட்டிக்கனா கூட தெரியாது. என்ன சொல்லணும்? இவங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு நல்ல அடையாளம் இன்னைக்கு நம்மள பதிப்போமானால், இவங்கெல்லாம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளா? அந்த அடையாளத்தை இல்லை, இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். ரொம்ப சொல்றேன், தப்பா புரிஞ்சுக்காது.
தவறாக புரிந்து கொண்டு தவறாக பேசுறது, பொறாமையில் பேசுறதும், டென்ஷனில் பேசுறதும், எரிச்சலில் பேசுறதும் அது கணக்கில்லை. உண்மையிலே அவங்க செய்த காரியம் இந்த வேதத்துக்கு புறம்பானது. அதனால இவங்களாம் ஒரு கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்ற ஒரு தப்பான அடையாளம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இன்னைக்கு வானத்திலிருந்து ஆசீர்வாதம் வேணுமா, ஆபத்து வேணுமா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? 3 இடத்த சொல்லியிருக்கேன். ஒன்று தாகோன், மற்றொன்று ஓபேத் ஏதோம், ஒன்று ஆபிரகாம், மற்றொன்று சோதோம், ஒன்று எகிப்தியன் வீடு, மற்றொன்று எகிப்தியன் வீடு. இந்த 3ஐயும் நீங்க பார்த்தீங்கன்னா சோதோம்ல நல்ல அடையாளத்தை நீ பார்க்க முடியாது. தாகோன் கிட்ட நல்ல அடையாளத்தை பார்க்க முடியாது. எகிப்தியன் வீட்டை நல்ல அடையாளத்தை பார்க்க முடியாது. இன்னும் விளக்கமா பேச எனக்கு ஆசை, பட் நேரம் இல்லை, முடிக்கிறேன். 3 இடத்துல 3 கூட்டத்துக்கு பாதிப்பு, 3 இடத்துல 3 கூட்டத்துக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற முயற்சிக்கிறோமா, ஆபத்தை பெற முயற்சிக்கிறோமா? நீ இருக்கிற இடத்துல உன்னை பற்றி என்ன அடையாளத்தை பதிச்சு வச்சிருக்க? நீ இருக்கிற இடத்துல, நீ பிறந்த வீட்டில், நீ வேலை செய்கிற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல, நீங்கள் பணிபுரிகிற இடத்துல, உங்க தெருவில், நாம் இருக்கிற எல்லையில், நாம் இருக்கிற சமுதாயத்துக்கு மத்தியில் நம்மை பற்றி என்ன அடையாளம்? இன்னைக்கு நல்ல அடையாளத்தை பதிச்சிருக்கிறோமா, ஒரு தவறான அடையாளத்தை பதிச்சிட்டோமா? நம்மை பார்த்து உண்மையிலேயே எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம, எந்த ஒரு பொறாமைய எரிச்சலும் இல்லாம, நம்ம மேல தப்பான ஒரு அபிப்பிராயத்தை சுமத்தல் என்ற நோக்கத்தோடு இல்லாம, தப்பா நம்மளை புரிஞ்சிக்காம, இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லுவார்களானால் நாம் இருக்கிற இடத்துல ஒரு தப்பான அடையாளத்தை பதிச்சிட்டோன்னு அர்த்தம். இல்லை, நம்மளை பார்க்கும்போது சர்ச்சைக்கு போறாங்கப்பா, பரவாயில்ல, ஒரு நல்ல அடையாளத்தை பதிச்சிட்டோன்னா நம்ம ஒரு நல்ல அடையாளத்தோட வாழ்றோன்னு அர்த்தம். நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம தான் எவிடன்ஸ், நம்ம தான் ஐ விட்னஸ். பேதுரு பார்க்கும்போது சொன்னாங்க, நீயும் அவரோட கூட இருந்தவன். நைட் டைம்ல குளிர் காய்ந்த நேரத்தில் அப்படி இருந்தாங்க. 2 பேர் இரவுல வேவு பார்க்க போனாங்க எரிகோவை. எரிகோன் ராஜாவுக்கு சொல்லிட்டாங்க, 2 பேர் புதுசா நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க. நைட்ல போனா பயந்து போறான், மறைஞ்சு போயிருக்கிறான். எவ்வளவு மறைஞ்சு வாழ்ந்தாலும் நாம் யார் என்பது அடையாளம் காட்டி கொடுக்கும். எரிகோவில் 2 வேவுக்காரர் அடையாளம் காட்ட முடியும்னா, இரவு நேரத்தில் அரண்மனைக்குள்ள பேதுருவை அடையாளம் காட்ட முடியும்னா, ஆமான்னு சொல்றான். ஒரு சில ஜனங்க இருக்கிறாங்க, மற்றவனுக்கு கலந்திருக்க மாட்டாங்க, ஒரு வெறி பெஞ்சு இருக்கிறாங்கன்னு ஒரு அடையாளத்தை காட்ட முடியும்னா, நாம் இருக்கிற இடத்துலையும் ஒரு அடையாளத்தை பதிக்க முடியும். அந்த அடையாளம் என்ன அடையாளம்? நல்ல அடையாளமா, கெட்ட அடையாளமா? நம்ம கிட்ட ஆண்டவன் நல்ல அடையாளத்தை பார்க்க விரும்புறாரு. இன்னைக்கு அந்த நல்ல அடையாளம் நம்மளை பற்றி காண்பிச்சுட்டோம்னா, நம்ம கிட்ட ஆண்டவர் பார்த்துட்டாருன்னா வானத்திலிருந்து ஆசீர்வாதம். நல்ல அடையாளத்தை பார்க்க முடியலன்னா, நான் சொல்றதுக்கு கூச்சப்படுறேன், நான் சொல்லாம வார்த்தையை தவிர்க்கிறேன். எனக்கு அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு விருப்பம் இல்லை. பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்களில் நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு தப்பான அடையாளத்தை பதிச்சதாக நான் ஆவியில் உணர்றேன். ஒருவேளை மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியுது. நான் நடந்து கொண்ட விதம், நான் செயல்படுகிற விதம், என்னுடைய கிரியைகள், பட் ஒரு தப்பான அடையாளத்தை பதிச்சுட்டன்றதை மட்டும் என் மனசாட்சி எனக்கு சொல்லுது. அடுத்தவங்க சொல்றது வேண்டியதில்லை, என் மனசாட்சி எனக்கு சொல்லுது. என்னால் ஒரு நல்ல அடையாளத்தை பதிக்க முடியல, என்ன மன்னிங்கப்பா. இந்த நாளுக்கு பிறகாவது, இந்த செய்தியை கேட்ட பிறகாவது, ஏதோ நீங்க வார்ன் பண்றீங்க, ஏதோ ஒன்று எச்சரிக்கிறீங்க, அந்த எச்சரிப்பை புரிந்து, இந்த எச்சரிப்பை நான் தெரிந்து, இதை ஒரு அட்வான்ஸாக நான் எடுத்துக்காம, ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, பயத்தோடும் நடுக்கத்தோடும்
இந்த நாளுக்கு பிறகாவது நான் ஒரு சரியான அடையாளத்தை பதிச்சு விட வேண்டும் என்ற ஒரு உள்ளத்தின் ஆழத்திலே நான் ஒரு தீர்மானம் எடுத்து இன்னுக்கு பிறகு ஒரு நல்ல அடையாளத்தை பதிப்பதற்கு நான் முயற்சி எடுத்து நான் பதிக்க ஆண்டவரே என்னை நம்பி ஆபிரகாமை வானத்திலிருந்து ஆசிர்வதிச்சிங்க, ஓபேத் ஏதோம் விட்டு ஆசீர்வதிச்சிங்க, எபிரெயன் விட்டு ஆசீர்வதிச்சிங்க. அதை போல என்னையும் என் வீட்டையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிச்சு உண்மையாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வானத்திலிருந்து அழிவை அனுப்பாம அக்னியை அனுப்பாம ஆண்டவரேம துதிக்கிறமையா அர்ப்பணிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் வானத்திலிருந்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்று சொன்னா வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலே பிள்ளைகளை எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரம் எங்க கூட இருக்கட்டும், ஒப்பு கொடுக்கிறோம், நடத்தி காத்துக்கோங்க, ஆளுக செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.